நான் முட்டை வேக வச்சுருக்கேங்க. இதை இப்போ நம்ம உரிச்சிக்கலாம். இப்போ உரித்த முட்டையை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். இதை இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த செய்கிறது ஈஸிங்க. முட்டையை வேக வச்சிட்டோம்னா டக்குன்னு இது மாதிரி உரித்து கட் பண்ணிவிட்டு மசாலா தடவி தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் மாரி நம்ம இதை வறுத்து கொடுத்துடலாம். இதுக்கு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. கலருக்கு காஷ்மீர் சில்லி இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக லெமன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கலரிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலரி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், சாம்பார், கீரை, ரசத்துக்கெலாம் நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு இந்த மசாலாவை பரட்டி ஊற வச்சுட்டு அப்படியே செஞ்சிட வேண்டியதான். எல்லாம் மசாலாவை தடவி ஊற வச்சாச்சு. வாங்க இதை எப்படி போட்டு எடுக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலையை இது மாதிரி உருவி சேர்த்து விடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இது கொஞ்சம் வெடிக்கும். அடுப்பை ஸ்லோவிலே வச்சுட்டு இதை திருப்பி போடுங்க. இது டம்மா டம்மான்னு வெடிக்கும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுதான்
அவ்வளோதாங்க, எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இது வந்து சாம்பார் சாதம், கீரை, ரசம், தயிர் சாதம் நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசி மாவு போட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் மேலெல்லாம் நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள் இப்போயே எப்படி கலர் அழகாக இருக்குன்னு. இது கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதாங்க, முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கலரெல்லாம் நல்லா மாறிடுச்சு, மசாலாவெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. முட்டை வேக வைக்கிற மட்டும் தான் நம்மளுக்கு டைம் ஆகும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் இதேமாரி முட்டை வறுவல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அழகாக அருமையாக இருக்குது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.